சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் பங்கேற்றார். அப்போது ஏற்பட்ட பயங்கர கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கின் விசாரணை மாநில காவல்துறையிடமிருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதன்படி சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐயின் தலைமை அலுவலகத்தில் சுமார் 7 மணி நேரம் விஜயிடம் முதற்கட்ட விசாரணை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக ஜனவரி 19ஆம் தேதி மீண்டும் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு விஜயிடம் சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் பிரச்சார கூட்டத்திற்கு விஜய் தாமதமாக வந்தது ஏன், கூட்டத்தை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்ட ஏற்பாடுகள் என்ன, பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்பட்டவையா என 80க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் 3வது முறையாக 10ஆம் தேதி டெல்லி சிபிஐ தலைமையகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜய்க்கு புதிய சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அன்றைய தினம் தாவேகா சார்பில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நேர்காணலை தொடங்க திட்டமிட்டிருந்த நிலையில் பல்வேறு தேர்தல் நிகழ்வுகள் காரணமாக 10 நாட்கள் கால அவகாசம் கோரி விஜய் தரப்பு சிபிஐக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. அதன் காரணமாக விஜய் விசாரணைக்கு ஆஜராகாமல் தனது கட்சி வேட்பாளர்கள் நேர்காணல் நிகழ்வை நடத்தி வருகிறார். இந்த சூழலில் இதே வழக்கில் முன்னாள் அமைச்சரும் கரூர் திமுக மாவட்ட செயலாளருமான செந்தில் பாலாஜிக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. ஆனால் சம்மன் அவரது வீடு அல்லது அலுவலகத்தில் நேரடியாக சேரவில்லை என கூறப்படுகிறது. மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டதாகவும் தகவல்கள் உள்ளன. இதுகுறித்து செந்தில் பாலாஜி எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பியது குறித்து சில ஊடகங்களில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியாகியுள்ளன. வரும் மார்ச் 17ஆம் தேதி நேரில் சென்று விளக்கம் அளிக்குமாறு சிபிஐ அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் அவர்களது கேள்விகளுக்கு நேரில் சென்று உரிய விளக்கங்களை அளிக்க உள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நெருங்கும் சூழலில் சிபிஐ பிடியை இறுக்கிக் கொண்டே செல்கிறது. சிபிஐயின் இந்த சம்மன் தற்போது அரசியலாகவும் மாறியிருக்கிறது. எதிர்கட்சியினர் சிலர் விஜயை தனது கூட்டணிக்குள் இழுப்பதற்காகவே பாஜக தலைமையிலான மத்திய அரசு காய்களை நகர்த்தி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். அதே சமயம் டெல்லியை பகைத்துக் கொள்ள வேண்டாம் என்று என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் விஜய்க்கு அறிவுரை வழங்கியதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் என்றால், கொங்கு பகுதியில் திமுகவின் அதிகார மையமாக இருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தற்போது சிபிஐ சம்மன் அனுப்பியிருப்பது பாஜகவின் ஒரு வகையான அரசியல் நகர்வு என்றே கூறுகின்றனர் அரசியல் ஆர்வலர்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.